என்னன்னா ஒரு சிலர் வந்துட்டு மக்கள் வந்து இந்த பெரிய பணக்காரர்கள் எல்லாம் பெரிய யோகிய சிகாமணிகள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள். ஒரு பாமர மக்கள் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னு கை காட்டினா உடனே அவர் வந்து கெட்டவராகிடுறாங்க. கண்டிப்பாக நான் பேசியே தீரணும். 25 வந்து என் ஃப்ரெண்டு வந்து நான் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோடு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரங்கராஜன் நரசிம்மனை பற்றி பேச்சு வந்துச்சு. அப்போ அவர் சொன்னா, ஐயோ அந்த ஆளோட பழகாத, அவன் நல்லவனே கிடையாது. நான் சொன்னேன், என்னை பொறுத்தவரையிலே எனக்கு வந்து அவர் அறிமுகப்படுத்துனதே கிருஷ்ணர் தான். ஸோ அகைன் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் கிருஷ்ணர் என்ன அவர் அறிமுகப்படுத்த மாட்டார். எனக்கு தெரிஞ்ச மட்டும் அவர் வந்து ஒரு நேர்மையான மனுஷன். அவருக்கு வந்து இந்த தப்பு வந்துட்டு நானும் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்னு இருந்துப்பேன். நான் வந்துட்டு அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டேன். ஆனால் அவர் வந்துட்டு அறவே ஏற்றுக்க மாட்டார். மூஞ்சிலாச்சுன்னா பட்டுன்னு பேசிடுவார். எனக்கு அந்த குணம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ வந்துட்டு அவர் வந்து இந்த மயிலாப்பூர் கோயில், அந்த கோயிலுக்காக வந்து அந்த மயிலுக்காக அவர் ஒரு கேஸ் போட்டு அது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. அந்த மனுஷன் பாவம் அவர் காசை போட்டுக்கிட்டு மேலே கீழே ஓடிட்டுருக்கிறார். எவ்வளோ பேர் இந்த மக்களில் சனாதனத்தை பற்றி பேசுகிறவர்களோ இல்லாட்டி இந்த சோ கால் கிரேட் பிஜேபி இந்த சனாதனத்தை அப்படியே கையில் தூக்கிட்டு ஆடுறாங்களோ, எங்கடா நீங்கள்லாம் அவரை வந்து ஜெயிலில் போட்டப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அவரை ஜெயிலில் போட்டப்போ எங்கடா நீங்கள்லாம் போனீங்க? என்னமோ சனாதனத்தை பற்றி பேச அதில் ஐ அப்ரிஷியேட் கிஷோர் கே சுவாமி. ஐ டோன்ட் நோ ஹிம் எனக்கு அவர் பர்சனலாக தெரியாது. நான் வந்து அவர் பட் அட்லீஸ்ட் அந்த பையனுக்கு வந்து ஒரு முதுகெலும்பு இருந்துச்சு. அவரை சப்போர்ட் பண்ணிட்டு அதில் நான் பாராட்டுறேன்.